நீங்க வேணா எனக்கு சாரி சொல்லுங்க. நம்ம திருந்தாத ஜென்மங்கிறனால எப்படி சொல்றாங்க? நார்மல் பீப்புளா இருக்க கூடாதா? இருக்கலாமே. ஐயோ இதுக்கு ஏதோ ப்ராப்ளம். என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. என்ன யாரும் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. புருஷன்ட்ட போய் சொல்லு, ஏன் அப்படி இருக்க, அது சொல்ல வேண்டாம். இவ்ளோ டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ ஒர்க் பண்றீங்க. நல்லா சமைக்க வரும், அதனால என்ன? ஐயோ இது என்ன போய்கிட்டே இருக்கு. இந்த அம்மா ஏய் வந்து மறக்கவே முடியாது. மாரிமுத்து சார், ரேணுகா, நந்தினி இல்லாம இல்ல. ஓகே, நந்தினி இஸ் a queen. மை டியர் பூதம், அது நான் பண்ண ஒரு சீரியல். மாநாடு மயிலாட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட்ஸ். எனக்கு இன்னுமே அந்த பேரே ஞாபகம், பாலா பிரியா. எங்க அக்காவோட பையன், அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப செல்லம். மை சிஸ்டர், ஓகே, she is in everything. பிரதர் தான் கிங். சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2024. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சிஸ். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். கோ பவர்ட் பை பிரெஸ்டா விமென்ஸ் வேர். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்கியா. ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட் ஆயில், LIC. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சிஸ் திருச்சி. சேவிங்ஸ் பார்ட்னர் Ruby Apex Group of Company. Tech partner Snapdragon. Automobile partner Winfast. Health partner SRM Prime Hospital Ramapuram. OOH partner Next Advertising Solution. Metro partner Mudra OOH. DOH partner Skyram's Outdoor Advertising. Hospitality partner Feathers Hotel. சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சின்ன திரை விருதுகள் 2024. இப்ப நம்ம கூட டிடி மேம் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பொன்வனி, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். லவ்லி. Thank you so much. And உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க சொல்லவே வேண்டாம், எப்பயுமே நீங்க ஒரு ஸ்டைல் ஐகானாவே இருக்கீங்க. Thank you dear. எஸ், நீங்க வந்து ஒரு பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்றப்ப அது ஒரு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும் இல்லையா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை? ரெஸ்பான்சிபிளா பாக்குறேன். ஐ டேக் இட். கொஞ்சம் என்ன சொல்றது, ஓகே நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த சூழலுக்கு என்ன கரெக்டோ அதை நம்ம பண்ணணும். அங்க இருக்கிறவங்க மனசு புண்படாதபடிக்கு நம்ம அது ஒரு எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அதை அவங்களையும் சந்தோஷப்படுத்தி அந்த நிகழ்வையும் நல்லா நடத்தணுங்கிறது என்னுடைய ஒரு எப்பவுமே இருக்கிற ஒரு எண்ணம் தான். ஓகே, டிடி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எங்களுக்கு பாக்குறப்ப அவங்களோட ஹியூமரா இருக்கட்டும், எதுவுமே யாரையுமே ஹர்ட் பண்ணாமே இருக்கும். அதுதான் நாங்க பாக்குறப்ப ஓகே எப்படி இவங்க சாமிங்காவே இருக்காங்க, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எனர்ஜி எப்பயுமே பாஸ் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லையா? அந்த விஷயங்கள் இப்போ என்ன ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலுமே அந்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த மைக்கு பிடிச்சா அந்த ஒரு சூழலையே மாத்திடுறீங்க. அதெல்லாம் எப்படி பண்ண முடியுது? ஏன்னா பல வருஷமா பண்ணிட்டு இருக்கப்ப. பட் அதான் நான் சொன்னேன்னு, ஐ டோன்ட் டேக் மை செல்ஃப் வெரி சீரியஸ்லி, பட் ஐ டேக் எவ்ரிபடி எல்ஸ் வெரி சீரியஸ். ஓகே, அண்ட் அவங்களோட இமோஷன்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அதனால நம்மளோட நாம ஒண்ணு ப்ரூவ் பண்ணணும், நாம ரொம்ப ஃபனி அப்படிங்கறதுக்காக அடுத்தவங்களை எதுவுமே அவங்கள பத்தி யோசிப்பேன் முன்னாடி, என்ன பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி. மேபி தட்ஸ் தி ரீசன் நினைக்கிறேன். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு சின்ன செக்மெண்ட். ஓகே, ப்ளீஸ் கோ ஹெட். நான் வந்து சில கார்ட்ஸ் கொடுப்பேன், உங்க லைஃப்ல யாருக்கு அந்த கார்டை நீங்க டெடிகேட் பண்ணுவீங்க அப்படின்றதுதான் இந்த செக்மெண்ட். ஓகே, உங்க லைஃபோட ஏஸ் யாரு? என்ன ஏஸா? எஸ். So like the most important person. The most important person will be my nephew. Okay. ரிஷி வம்சி, எங்க அக்காவோட பையன். அவர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப செல்லம். ஓகே, சோ அதனால அவங்க தான். அடுத்து குயின். எஸ், குயின் வந்து யாருக்கு கொடுக்கலாம்? என்னோட டீச்சர்ஸ், என் லைஃப்ல என்னோட டீச்சர்ஸ் என்னோட ஒவ்வொரு டைம்ல வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. எஸ்பெஷலி மிஸ்ஸஸ் டாசன் அண்ட் மிஸ்ஸஸ் பிரபாகர். அவங்களுக்கெல்லாம் they all are my queens. நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க. Everybody are different. Yeah, my teachers. ஜாக்னா அது என்ன? மந்திரி மாதிரி, லைக் அட்வைஸ் பண்றதா? ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி, அந்த மாதிரி கூட சொல்லலாம். சப்போர்ட் சிஸ்டம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், 4-5 பேர் இருக்காங்க. அவங்க தான் ஜாக். ரொம்ப எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப. அது ஏன்னு எனக்கு தெரியல. சம்டைம்ஸ் நான் யோசிப்பேன், எனக்கு ஏன் யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கப்ப யோசிப்பீங்களா, சே யார்கிட்டயாவது அட்வைஸ் வாங்கணும் கொடுங்க அப்படின்னு? நிறைய வாட்டி யோசிப்பேன், எனக்கு யாராவது ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம்ல. நானே யாருமே கொடுக்க மாட்டேன். ஏதாவது நான் திருத்திக்கணும் அப்படி கேட்டா கூட ஒண்ணும் வேண்டாம் அப்படி சொல்லிடுவாங்க. என்னடா இது, அப்போ நம்ம திருந்தாத ஜென்மங்கிறனால அப்படி சொல்றாங்க. நீங்க உங்களுக்கே கொடுத்துட்டு இருப்பீங்களா? அது ரொம்ப தனியே உட்கார்ந்து இப்படியே என்னால யோசிச்சுட்டே, இப்படியே இந்த இடத்துலயே என்னால இப்படி யோசிச்சுட்டே இருக்க முடியும், பேசாம கொள்ளாம. ஒரு செல்ஃப் டாக் உள்ளுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட் அந்த மாதிரி. செல்ஃப் டாக் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஐயோ இதுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தனியா பேசுவேன். நான் தனியா இருக்கிற டைம்ல யாருன்னா பாத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், நான் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிடுவேன். பட் ரொம்ப தனியா பேசுவேன். எனக்கு க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும், வாட்டுக்கு அவ கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த மாதிரி. ஓகே, கிங் யாரு?
எங்களோட எனக்கும் சரி என் சிஸ்டர் எல்லாருக்குமே வந்து எங்க ஃபேமிலிலன்னு பாத்தீங்கன்னா என் பிரதர் தான் கிங். ஓகே. அவர் வந்து எங்களை ரொம்ப மேட் அஸ் வெரி ப்ரவுட். ஸோ இன்னைக்கு வந்து என் சிஸ்டரும் அவார்ட் வாங்குறாங்க இன்னைக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ என்னோட பிரதருக்கு ஐ திங்க் அவளை கேட்டாலும் அது சொல்லுவாங்க. ஐ கிவ் இட் டு மை பிரதர் சுதர்ஷன், who's a pilot and who's a very famous instructor as well. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கான்டினென்ட்ல இருந்து வந்து அவரோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. சோ அவ்ளோ அந்த அவருக்கு நான் சுதர்ஷன் பர்சனாலிட்டி அவருக்கு நான் கொடுத்தேன். அண்ட் ஃபைனலி கொஞ்சம் டஃப்பானது ஜோக்கர். ஜோக்கரா? ஜோக்கர் யாருக்கு கிடைக்கிறது? யார் அந்த ஜோக்கர்? எனக்கே தான் கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். எந்தெந்த மொமெண்ட்லாம் ஓகே நம்ம ஜோக்கரா தான் இருந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ்? என் கூடவே 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எனக்கு தெரியாமலே நான் அவங்களோடய வாழ்ந்து ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதனால அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ஏய் நீங்க 2 பேரும் லவ் பண்ணீங்களா எனக்கு தெரியல, உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, கூடவே சுத்தினியே செவாலங்கிற மாதிரி. அதனால அந்த ஒரு மொமெண்ட் ஆக்கிருக்காங்க. ஆமாயா. சோ ஐ திங்க் ஐ வில் கிவ் இட். அந்த ரீசன்காக நீங்க இப்ப அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல இந்த கதைக்காக. ஓகே சரி, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். Thank you போன். அடுத்து ஒரு இன்னொரு செக்மெண்ட், உண்மையா இல்ல உருட்டா அப்படின்னு சொல்லி நான் சில சிச்சுவேஷன் சொல்லுவேன். அதெல்லாம் உண்மையா நீங்க பண்ணிருக்கீங்களா? ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்பயுமே லேட்டா தான் வருவேன். நோ 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 நெவர். ஓகே, பங்க்சுவாலிட்டி தான் எப்பயுமே. ரொம்ப பங்க்சுவலா இருப்பேன். அடுத்து மார்னிங் ஷூட்னு கேட்டாலே மூட் ஆஃப் ஆயிரும். மார்னிங் ஷூட் எனக்கு பிடிக்கும். அப்படியே ஈவினிங் லேட் நைட் ஷூட் வேற மார்னிங் ஷூட் காலையில என்னால எந்திரிக்க முடியும் ஈஸியா. அது எனக்கு பெட்டர். 10 மணி ஆயிடுச்சுன்னா லைட் தூக்கம் ரெடி எனக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் early morning I'm very happy. ஓகே. அடுத்து லேட் நைட் கால்ஸ் ஒர்க் ரிலேட்டட்னு சொல்லி காசிப் பண்ணிருக்கீங்க. ஒர்க் ரிலேட்டட் தான் கால் அப்படின்னு சொல்லி காசிப் பேசிருக்கீங்களா? என்ன யாரும் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. யார் என்ன கால் பேசுறீங்க, யாரோட கால் பேசுறீங்க, யாருமே நான் ஏன் போய் சொல்லணும்? நான் காசிப் தான் பண்ண போறேன்னா அதை பண்ணிட்டு போவேன். இல்ல ஒர்க் கால், அதனால எனக்கு போய் சொல்ற ஒரு அவசியமே எனக்கு வரல. பட் லேட் நைட் நான் யாரோடையாவது காசிப் பண்ணிருக்கேனா? இல்ல, நான் ரொம்ப அப்படி காசிப் பண்ற ஒரு ஆள் கிடையாது. நானும் என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மட்டும் தான் கொஞ்சமாவது பேசிப்போம், ஏதாவது ஒரு ஊர் கதை, உலக கதை. பட் அதனால யாருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது, யாருக்கு எந்த தீங்கும் வராது. எங்களுக்குள்ளேயே நாங்களே பேசி நாங்களே அந்த ஒரு இது ஒரு முடிவு பண்ணி நாங்களே வாழ்ந்துட்டு நாங்களே போயிடுவோம். ஓகே எஸ். அடுத்து டயலாக்ஸ் மிஸ் பண்ணிட்டு கேமராவை ப்ளேம் பண்ணிருக்கீங்களா? ஐயோ ரொம்ப போரிங்கா ஆன்சர் பண்றேன்ல நானு. இல்ல ஏதாவது ஒரு ரீடேக் வாங்கிட்டு இல்ல கேமரா ஏதாவது ஸ்டக் ஆயிடுச்சா, கேமரா ஓகேயா, அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணது இல்ல? ப்ளேம் எடுத்துப்பீங்க? ஆமா, நான் தப்பு பண்றேன்னா சாரி தான். ஓகே நைஸ். ஃபிட்னஸா நீங்க ஏதாவது போட்டு இந்த மாதிரி ஹெல்த் கான்ஷியஸா இதெல்லாம் போட்டு, பட் ஆனா அதுக்கும் நமக்கு சொல்றேன். நான் இந்த ஹெல்த் கான்ஷியஸ் ஜிம் டிப்ஸ் ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நான் வந்து கொஞ்சம் கான்ஷியஸாவே கொடுக்க மாட்டேன். அன்லஸ் இட்ஸ் a promotion of a product அப்படின்னு அவங்க ப்ராடக்ட் மூலமா நான் ஏதோ சொல்றேன் அப்படின்னு தவிர, ஒரு ஆட் மாதிரி இருந்தா தவிர நான் சொந்தமா அப்படி பெருசா எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா ஐ பிலீவ், ரொம்ப நான் பிலீவ் பண்றேன் அது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் அது கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக சொல்றது இல்ல. அப்படி சொல்றது. ஆனா நான் கொஞ்சம் டிசிப்ளின்டான பர்சன் தான். ஓகே, நான் பண்றது ஆக்சுவலி வெளில சொல்றது கிடையாது, பட் நான் உள்ளுக்குள்ளேயே நான் கொஞ்சம் டிசிப்ளின்டா தான். ஆமா. இப்ப டிடியோட எத்திக்ஸ் சில விஷயங்கள் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து இண்டஸ்ட்ரியில வந்ததுல இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னவா இருக்கும்? நாம ஆன் டைம் ஷூட்டிங் போறது நான் பண்ற ஒரு எத்திக்ஸ். அது தவிர வேற எதுவும் எந்த எத்திக்ஸும் இல்ல, எதுவுமே கிடையாது. இப்ப ஃபேன்ஸோட டிஎம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் படிச்சுட்டு ஹார்ட் ரியாக்ட் பண்ணிருக்கீங்களா? ஃபுல்லா படிக்காம மெசேஜ் ஸ்கிப் பண்ணி? இல்ல ரிப்ளை பண்ணா கூட ஹார்ட் போனா படிச்சுட்டு தான் முக்காவாசி. தெரியாம ஏதாவது ஹார்ட் போட்டு இருந்திருக்கலாம், ஆனா படிச்சுட்டேன்னு அவங்க நினைச்சுக்கிட்டும் நான் ஹார்ட் போட மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி கான்ஷியஸா பண்ணது கிடையாது. அந்த மாதிரி கான்ஷியஸா பண்ணது கிடையாது. ஓகே, அடுத்து இன்னொரு செக்மெண்ட் என்னன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 15 இயர்ஸ் டைம் டிராவல் பண்ண போறீங்க, பாஸ்ட்க்கு போறீங்க. ஓகே 15 இயர்ஸ். ஓகே, உங்களுக்கு ஒரு கையில வந்து ஒரு மேஜிக் போன் கொடுத்துறோம். அந்த போனை வச்சு தான் நீங்க டைம் டிராவல் பண்ண போறீங்க. ஓகே ஓகே, அங்க போய் ஒருத்தர் கிட்ட நீங்க சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும்னா என்னென்ன விஷயத்துக்காக யார் கிட்ட சொல்லுவீங்க? 15 இயர்ஸ் பேக். 15 இயர்ஸ் பேக் சாரி அண்ட் தேங்க்ஸ்னா இப்ப 25ல இருக்கோம். அப்ப 2010 சொல்றீங்களா? எஸ். 2010ல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், ஜோடி ஃபைனல்ஸ்ல ஆடிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு சாரி தேங்க்ஸ் அப்படி எதுவும் இல்லையே எனக்கு சொல்ற மாதிரி. இன்னும் ஒரு 5 வருஷம் முன்னாடி போய்க்கலாம். ஐயோ இது என்ன போய்கிட்டே இருக்கு. 2005 அந்த போன் மேஜிக் போனை வச்சு நீங்க யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் தான் சொல்றேன், சாரி தேங்க்ஸ் எல்லாம் நான் எல்லாருக்குமே கரெக்டா அந்தந்த டைம்லயே சொல்லிடுவேன். நீங்க வேணா எனக்கு சாரி சொல்லுங்க, அந்த மாதிரி நிறைய லிஸ்ட் இருக்கு, வேணா அந்த லிஸ்ட் சொல்லவா யாரெல்லாம் எனக்கு சாரி சொல்லணும்ட்டு? ஓகே சொல்லுங்க. இல்ல ஓகே, இப்ப டிடிக்கு ஒரு சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா மேடம் சாரி மேடம் தண்ணி குடிக்க மறந்துட்டேன். சாரி மேடம்.
love you மாக்காமா. Thank you. குடுத்ததுக்காக ஒரு மரியாதைக்கு நம்ம அந்த தண்ணியை குடிச்சிடலாம். ஓகே. இப்ப டிடியே போய் டிடி கிட்ட 15 இயர்ஸ் முன்னாடி போய் ஒரு சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அந்த மேஜிக் போன் யூஸ் பண்ணி ஹெல்த் இன்னும் கொஞ்சம் பாத்துருக்கலாம் நீ ஆரம்ப காலகட்டத்திலேயே. அதுக்கு ஒரு சாரி சொல்வேன். தேங்க்ஸ் வந்து என்னோட பாடிக்கு தான் சொல்லுவேன். இவ்வளோ டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் நீ ஒர்க் பண்றியே, உனக்கு கோயிலே கட்டலாம், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவேன். எஸ், we all love you. புது மொபைல் வாங்குறதுக்கு சரியான இடத்தை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்களா? கவலை விடுங்க, இருக்கவே இருக்கு நம்ம சத்யா. லேட்டஸ்ட் பிராண்ட்ஸ், ஸ்மார்ட்டான ஆஃபர், பெஸ்டான பிரைஸ்னு சொல்லி சத்யால ஒரே ரூஃப்ல எல்லா விஷயமும் இருக்கு. இவ்ளோ இருக்கப்ப நம்ம எதுக்கு கவலை பண்ணோம்? இஎம்ஐ, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், ஆன்லைன் ஷாப்பிங், ஆஃப்டர் சேல் சப்போர்ட்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஷாப்பிங் தான் சத்யா நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஐபோன் 17 சீரிஸ்ல இன்னுமே அட்ராக்டிவான ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னும் நம்ம ஈஸியா ரீச் பண்றதுக்காக தென் தமிழகம் மட்டும் இல்லாம ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு சொல்லி மொத்தம் 385 ஷோரூம்ஸ் ஓபன் பண்ணிருக்காங்க. உங்கள் சத்யா, உங்கள் மொபைல் வேர்ல்ட், உங்கள் ஸ்டைல். சத்யாவில இருந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹேம்பர். இப்ப நம்ம கூட பிரியதர்ஷினி மேம் இருக்காங்க. மேம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்ப எதிர்நீச்சல்ல ரேணுகாவா பார்த்து பல குடும்பங்கள்ல நீங்க ரேணுகாவா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதாவது சின்ன சின்ன மேனரிசம்ஸ் எல்லாம் கூட மைன்யூட்டா நோட் பண்றாங்க, பாத்திருக்கீங்களா? அதாவது சாரி அந்த ஒரு மேனரிசமா இருக்கட்டும், அந்த ஸ்லாங்ஸ்ல எடுக்கிறது, எங்க போனாலும் அப்படி பண்ணி காமிங்க அப்படின்னுவாங்க. எஸ், அதெல்லாம் நீங்க முன்னாடியே சொன்னீங்களா? ஓகே, ரேணுகானா இந்த ஒரு இது இருக்கணும், மேனரிசம் இருக்கணும்னு சொல்லி டைரக்டர் சொன்னாரா இல்ல நீங்களாவே எடுத்துக்கிட்டீங்களா? அது இல்ல, அது வந்து முன்னாடியே ஃபிக்ஸ்லாம் பண்ணல, அப்படியே அந்த கேரக்டர் பண்ணும்போது ஆட் ஆனதுதான். ஸோ டைரக்டர் அதை அலோவ் பண்ணாரு. ஸோ நம்ம அப்படியே சூப்பர். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரேணுகா தனியா எல்லா டைமும் தெரிஞ்சுட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க பல வருஷமா உங்களை இண்டஸ்ட்ரியில பாத்துட்டு இருக்கோம், ஆங்கரா பாத்துருக்கோம், இப்ப ஆக்டராவும் பாத்துட்டு இருக்கோம். அப்படின்றப்ப இந்த ஜேர்னில வந்து நம்ம ஒரு இடத்த வந்து சஸ்டெயின் பண்ணி வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இல்லையா? ஃபேமிலி லைஃபையும் சரி, இந்த சினிமா பேலன்ஸையும் பண்றது. சோ நீங்க வந்து அதை எப்படி பண்றீங்க? அப்படியெல்லாம் ஒரு பெரிய விஷயம், பெரிய இடம் எல்லாம் இல்லை. தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் ஆர்டினரி பீப்புள் தான். ஸோ ஆஸ் அன் ஆங்கர், டான்சர், ஆக்டர் எல்லாமே ஒரு நார்மல் ஜேர்னி என்னோடது. ஓகே. ஸோ இருந்துகிட்டே இருந்தது, கண்டினியூஸா சஸ்டெயினாயே இருந்துகிட்டே இருந்தது, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. பட் ரொம்ப பெரிய உயரம், உச்சம் அப்படின்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. பட் தேங்க்ஸ் டு எதிர்நீச்சல் அண்ட் டைரக்டர் திருச்செல்வம் அண்ட் சன் டிவி, ஓகே, அந்த மாதிரியான பெண்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி சராசரியான, மிக சராசரியான, அதாவது ஆர்டினரி பீப்புள், எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆர்டினரி பீப்புள், ஓகே, அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ், எக்ஸ்ட்ராடினரியில எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் ஆர்டினரி விமனோட லைஃபை எடுத்து அதை வந்து மையப்படுத்தி அழகாக ஒரு கதை, ஒரு ஒரு உண்மையும் புனைவும் சேர்த்து ஒரு அழகான கதையை வந்து திருச்செல்வம் சார் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். அதில் எங்களை மாதிரியான ஆர்டினரி பீப்புளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அந்த ஆர்டினரி பீப்புள் வந்து யாரும் கவனிக்க மாட்டாங்க. அவங்க கிட்டே சில திறமைகள்லாம் இருக்கும். நிறைய பெண்கள், நிறைய அவங்க தான் அந்த கிரவுட். அந்த ஆர்டினரி கிச்சன்ல இருக்க அந்த ஒரு பொண்ணு ஒரு லீட் கேரக்டரா இருந்தா என்னவா இருக்கும் அப்படின்னு. ஆமா, அவ வாழ்க்கையில அவ தான் ஹீரோயின். பட் ஆனா வேற யாருக்கும் அவ ஹீரோயினா தெரியவே மாட்டான். ஆமா, பொதுவா ஒரு ஹீரோயினா அவ எல்லாருக்கும் ஹீரோயினா தெரியும். ஸோ இந்த சாதாரணமான ஆளுங்க அவங்க என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு நல்லா சமைக்க வரும், அதனால என்ன, நான் நல்லா படிப்பேன் ஸ்கூல்ல, அதனால என்ன, நான் புள்ளைய நல்லா வளர்த்திருக்கேன், அதனால என்ன, இப்போ ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காத ஒரு ஆள், அதனால என்னன்னு கடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ற 4 பெண்கள், அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன திறமைகள், பெரிய திறமைகள், பெரிய எக்ஸ்ட்ராடினரியான விஷயங்கள் இருந்தா அவங்க ஆல்ரெடி பெருசா இருந்திருப்பாங்க. பட் நார்மல் பீப்புளா இருக்க கூடாதா? இருக்கலாமே, they also can be extraordinary. அதுதான் அந்த கதை. சோ அதுதான் எதிர்நீச்சல், 4 ladies. பியூட்டிஃபுல்லி செட். அண்ட் இப்போ மேம், நீங்க கோலங்கள்ல இருந்து உங்க ஜேர்னி அப்படின்றப்ப சீரியல்ல நீங்க நிறைய மாற்றங்கள் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த ஒர்க்கிங் ஸ்டைலா இருக்கட்டும், இல்ல கதையா இருக்கட்டும், எல்லாமே ஒரு சேஞ்சஸ் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க பார்த்து ரொம்ப வியந்த ஒரு சேஞ்ச்னா என்னவா இருக்கும்? சீரியல்ல ரொம்ப நாள் நான் நடிக்கல, நடுவுல ஃபர்ஸ்ட் நடிச்சிட்டு இருந்தேன், அப்புறம் ரொம்ப நாள் நான் நடிக்கல. ரொம்ப நாள் கழிச்சுதான் எதிர்நீச்சல் நடிச்சேன். ஸோ மாறாதது என்னன்னா அந்த பொங்கல் வடை, இட்லி, அது மாறாதது. பட் தென் சேஞ்சஸ்ன்னு சொன்னா எனக்கு அப்படி சொல்ல தெரியல. சீரியல் ஆடியன்ஸ், சீரியல் பார்க்குற ஆடியன்ஸ் தான் மாறி இருக்காங்க இன்னைக்கு. ஆனா சீரியல் போடுற அந்த போட்டி தளம் இருக்கு இல்லையா, தடம், அது வந்து மாறி இருக்கு. முந்தி வந்து சீரியல் டிவியில என்ன போட்டாலும் அந்த நேரத்துக்கு பார்ப்போம், பழகிடுவோம், குடும்பத்தோட உட்கார்ந்து, சிலது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு சீரியலோட மட்டும் போட்டி இல்ல. சீரியல், படம், ஹாலிவுட் படம், வெப் சீரிஸ், இங்கிலீஷ், மல்டி லாங்குவேஜ், மல்டிலிங்குவல் சீரீஸ், லைக் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ், இப்படி எல்லாத்தோடையும் சேர்ந்து அந்த ரேஸ்ல ஓடுது. ஓகே.
டிவிலையும் ஓடுது, பேரலா சேட்டலைட்லயும் ஓடுது. ஸோ வந்து 2 கால் பாய்ச்சல் மாதிரி சீரியலுக்கு. ஸோ சீரியலுக்கு இருக்கிற அந்த சின்ன பேண்ட் வித் வச்சுக்கிட்டு, சின்ன பட்ஜெட், டைம் கன்ஸ்ட்ரெயின் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இன்றைய காலகட்டத்தில் ஒரு சீரியல் பேசப்படுது. லைக் இப்போ நான் எங்கள் சீரியலை நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகே. எதிர்நீச்சல் புட் த சீரியல் பேக் இன் டு த என்டர்டெயின்மெண்ட் மேப். பெண்கள் மட்டும்தான் வீட்டில் உட்காந்து இருக்கிற பெண்கள் மட்டும்தான் சீரியல் பார்ப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப நாள் கழிச்சு மாற்றி ஆண்கள், வேலைக்கு போயிட்டு வரவங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கூட சீரியல் பார்த்து அந்த கதையை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஓடுற தடம் மாறி இருக்கு. அதனால சீரியலோட வேகமும் மாறி இருக்கு. சூப்பர். இன்னொரு விஷயம் என்னன்னா மேம், இப்ப அந்த வித்யா கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்லிட முடியாது, ஒரு மாதிரி கிரே ஷேட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூஸ் பண்றப்ப ஆடியன்ஸ் கிட்ட ஒரு மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டராவே மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ரேணுகா அப்படின்றப்ப நீங்க அழுதா எங்களால தாங்கிக்கவே முடியல, அந்த மாதிரி இருக்கு. ஒரு சோகம் கலந்து நீங்க அப்படிலாம் இருக்காதீங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ஆடியன்ஸ் வந்து ரொம்ப எமோஷனலா கனெக்ட் பண்ணி உங்ககிட்ட நேர்ல வந்து பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் வித்யா கிட்டயும் சரி இல்ல ரேணுகா கிட்டயும் சரி? வித்யா கேரக்டர் ரொம்ப பெரிய கேரக்டர், ரொம்ப சின்ன கேரக்டர் தான். ஸோ அதில் எனக்கு பெரிய சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம உண்மையை சொல்லணும் இல்லையா. பட் ரேணுகா அப்படி இல்லை. இட் டச்ட் எவ்ரி ஹார்ட்ஸ் அண்ட் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் வந்து தங்களை வந்து ரேணுகாவை பார்த்தாங்க. நம்ம வீட்டில் இருக்க ஒரு அவங்க எங்க சித்தி, எங்க அக்கா, எங்க பெரியம்மா, எங்க தங்கச்சி, எங்க ஓரத்தி, இப்படி எல்லாராவும் அந்த ரேணுகா இருந்தா. ஏன்னா அதிகம் பேச மாட்டா, பட் நிறைய தெரியும். தெரியறதுனால என்ன வாய்மொழி ஒரு குழப்பம், ஒரு டென்ஷன், ஒரு அப்பாவித்தனமும் இருக்கு, ஒரு எரிச்சலும் இருக்கு, ஒரு கோவம், எல்லாமே இருக்கு. ஆனா எங்க இருக்க? கிச்சன்ல தான் இருக்கு. அந்த இடத்த மட்டும் மாத்த மாட்டாங்க. சீரியல்ல டயலாக் எல்லாமே தெரியும். இப்ப நீ என்ன ஜனாதிபதி ஆயிட்டியா, அந்த மாதிரி எல்லாமே தெரியும். ஆனா எங்க இருக்க? கிச்சன். முடங்கிதான் இருக்கு. என்ன பண்ணணும் தெரியாது, மற்றதெல்லாம் தெரியும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ அவங்க வாழ்க்கையில் ஜனனின்னு ஒரு கேரக்டர் வருது. ஸோ அந்த மாதிரி அந்த ரிலேட்டபிலிட்டி நிறைய சமயம் நம்ம தங்கி போயிடுவோம், தேங்கி போயிடுவோம். ஏன்னா பழகிடும் அந்த சூழலுக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் செய்வோம், நமக்குன்னு வரும்போது லாஸ்ட் இந்த விருந்து வைக்கிறவங்க வந்து பட்டினியா படுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ரிலேட்டபிலிட்டி அந்த கேரக்டருக்கு. அதனாலதான் ரேணுகா அழுறாங்க. ஏய் உன் புருஷன்ட்ட போய் சிக்னல் எல்லாம் நிறுத்தி இந்த விக்கிறவங்க இந்த பழம், இந்த பொம்மை எல்லாம் விற்பாங்கல்ல, இறக்கு வாங்க வேண்டாம், இறக்கு உன் புருஷன்ட்ட போய் சொல்லு, ஏன் அப்படி இருக்க, அது சொல்ல வேண்டாம், அங்க ஏன் பேசுற, இங்க போய் பேசு. அப்படி பயங்கர அட்வைஸ் கூப்பிடுவாங்க, பயங்கர அட்வைஸ் எல்லாம் தருவாங்க, டைரக்ஷன் எல்லாம் போய் நாளைக்கு போய் சொல்றேன், நான் பாக்குறேன் சீரியல அப்படின்னுவாங்க. ஓகேங்க, சரி. நைஸ். அடுத்து உங்களுக்கு ஒரு சின்ன செக்மெண்ட். ஒரு இந்த வார்த்தையை கேட்டா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர தாட் என்ன? ஒரு மறக்க முடியாத மெமரியா கூட இருக்கலாம். ஷார்ட் ஓகே அப்படின்னு சொன்னோன்னா மனசுல என்ன தோணும்? ஓவர் டைம் குட், ஹாப்பியா இருக்கும். ஏன்னா எங்க டைரக்டர் வந்து அடிக்கடி எல்லாம் பாராட்ட மாட்டாரு. ஸோ அவர் ஓகே சொன்னாலே அது நல்லா கரெக்டா இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால ஏன்னா அவர் வந்து சில டைம் பாராட்டுவாரு, ரொம்ப ரேரா தான். ஆனா என்ன எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணணும்னு தானே நம்ம வரோம், நம்ம எல்லாம் நல்லா பண்றதுக்காக தானே இங்க எல்லாரும் ஒண்ணு. அதுல என்ன சும்மா சொல்லிட்டு அந்த மாதிரி ஷார்ட் ஓகேன்னு சார் சொல்லிட்டாரு, அதுவே ஒரு ஹாப்பினஸ் தான். அதுவே ஓகே, சூப்பர். அடுத்து பேக்கப். எல்லாருக்கும் ஒரு அதே சந்தோஷம் தான். ஸ்கூல்ல பெல் அடிச்சா வீட்டுக்கு ஓடுவோம்ல, அந்த சந்தோஷம், அந்த ஒரு சந்தோஷம். மை டியர் பூதம். மை டியர் பூதம், அது நான் பண்ண ஒரு சீரியல். அது ஒரு ஃபிக்ஷன், ஒரு மேஜிக்கல் சீரியல் தான். அது நிறைய மேஜிக்கல் கேரக்டர்ஸ்லாம் வரும். ஃபர்ஸ்ட் டைம் அதுல நிறைய ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணாங்க. லைக் ப்ளூ மேட்ல எஃபெக்ட்ஸ், ஆமா ப்ளூ மேட்ல எஃபெக்ட்ஸ் பண்றது, நிறைய விஷயங்கள் வெங்கி சார் டைரக்ட் பண்ணாரு. ஒன் ஆஃப் த நைஸ் சீரியல், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீரியல். அண்ட் அடுத்து இந்தாமா ஏய் வந்து மறக்கவே முடியாது. மாரிமுத்து சார், அவர் வந்து வாழ்க்கையில நாங்க யாருமே, எதிர்நீச்சல் இருக்க யாருமே மறக்க முடியாது. ஆடியன்ஸும் இன்னும் மறக்கவே இல்லை. இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் அவருடைய பங்களிப்பு அந்த சீரியலுக்கு, அந்த கதாபாத்திரத்துக்கு, ஏஜிஎஸ் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் கொடுத்த வடிவமும் உருவமும் வந்து என்னைக்குமே அழியாம அப்படியே இருக்கு. எஸ். அடுத்து மானாட மயிலாட ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட். சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும் இல்லையா. எனக்கு இன்னுமே அந்த பேரன் அவருக்கு பாலா பிரியா அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு, ரொம்ப இஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண ஒரு ஜேர்னி அது. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எப்பவுமே அந்த டான்சிங் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா அதுல ஒர்க் பண்ணும்போது
அது ஜெயிப்போமா தோப்போமா அதெல்லாம் இல்லை. ஒவ்வொரு வாரம் என்ன பண்ண போறோம், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் தான் ஷூட்டிங் இருக்கும். மண்டே ஷூட்டிங் இருக்கும், அடுத்த மண்டே மறுபடியும் இருக்கும். ஸோ அந்த மண்டே டு மண்டே தான் ப்ராக்டிஸ் எல்லாம். ஸோ எங்கள் லைஃபே அந்த டான்ஸ் ஸ்டுடியோ, ரிஹர்சல் ஹால், ரெக்கார்டிங் தியேட்டர், இப்படி தான் எங்கள் வாழ்க்கையே ஒரு 10 மாசம் சுழன்றது. அதனால அது மறக்கவே முடியாது. எஸ் கண்டிப்பா. ஏன்னா உங்களோட சீசன்ல தான் அந்த வாட்டர் ஃபால் என்னென்னமோ கொண்டு வந்தாங்க, இன்னுமே மறக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இப்படின்னா அது வரும் அடுத்த நாள் செட்டுக்கு. அது எப்படிதான் கலா மாஸ்டர் அப்படி பண்ணுவாங்களோ, அது அவ்வளவு குறைஞ்ச நேரத்துல. நான் சொன்ன மாதிரி டெலிவிஷனுக்கு இருக்கிற சினிமானா பெரிய பட்ஜெட், டெலிவிஷன்ல ஒரு பட்ஜெட், ஒரு டைமிங்லாம் இருக்குல்ல, அதுக்குள்ள எல்லாத்தையுமே பண்ணி முடிப்பாங்க. அந்த பெர்ஃபெக்ஷன், அந்த எக்ஸலன்ஸ் வந்து அவங்க கிட்ட கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. அண்ட் ஃபைனலா ஒரு சின்ன செக்மெண்ட் உங்களுக்காக. நான் உங்ககிட்ட சில கார்ட்ஸ் கொடுப்பேன். அந்த கார்ட்ஸ் வந்து யாருக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்றது சொல்லணும். உங்க லைஃப்ல இருக்கவங்க யாருக்காவது கொடுக்கலாம். Okay. உங்க லைஃபோட King, that's my husband. ஓகே. So my husband is my king. கிஷோர் அவருக்கு கொடுப்பேன். பிரின்ஸ்னா என் பையனுக்கு கொடுப்பேன். ஓகே, நைஸ். அடுத்து ஏஸ். Yes, my sister. ஓகே. She aces in everything. So she's a perfect one for this. நைஸ். அடுத்து குயின். Queen. இது வந்து ஆக்சுவலா one person very close to my heart. ரேணுகா. நந்தினி இல்லாம இல்ல. ஓகே. So Nandini is a queen of Renuka. நந்தினிகா இல்ல ஹரிப்ரியாக்கா? Haripriyaku sari, Nandini is Haripriya, Haripriya is Nandini. Haripriya deserves. She is a queen of her life. So she deserves this more than Nandini, Haripriya. அதனால queen Haripriya. பியூட்டிஃபுல். அடுத்து ஜாக். Jack of all trades. So இது வந்து respectfully to my director. ஓகே, திருச்செல்வம் சார். Yeah. ஸோ ஒரு கதையை அழகா எழுதி அதை அந்த எண்ணமும் எழுத்தும் அந்த கருத்து அதை அழகா வடிவமைச்சு இத்தனை பேரை வந்து மறுபடியும் அவங்களோட கதாபாத்திரங்களா, இப்போ நாங்களாம் எத்தனையோ வருஷம் டெலிவிஷன் ஃபீல்டில் இருந்தா கூட ரேணுகா அப்படின்னு கூப்பிட வைக்கிறாங்கன்னா, he is a Jack of all trades and master of none அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கும். But I'd like to stop there saying he is the Jack and master of all trades. Super. So respectfully to my director. ஓகே. அடுத்து ஜோக்கர். Joker, I'd like to keep it for myself. ஓகே, why? இதுக்கு ரீசன் சொல்லணும். இதுக்கு ரீசன் சொல்லலாம். லைஃப் வந்து நான் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பேன். சின்ன வயசுல எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸா ரொம்ப குவைட்டா இருப்பேன். ஓகே. But if you learn to look at life in a lighter perspective, if you be the joker of your life, ஓகே. you should not be the joker in somebody else's life. நமக்கே நம்ம ஒரு உங்களோட மனசுல நீங்க ஒரு ஜோக்கர் எப்படி அனாயாசமா எல்லா விஷயங்களையும் கையாண்டுகிட்டு வராங்களோ, ஓகே. ஏன்னா அவர் தான் மாஸ்டரா இருப்பாரு எல்லாமே. ஒரு சர்க்கஸ்ல கூட ஜோக்கர் எல்லாமே தெரியும், பட் he will pretend like ஜோக்கர். yeah he's just there. ஒரு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சாலும் அடக்கமாவும் அமைதியாவும் நம்ம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So I'd like to keep this to myself and get better. யா, கண்டிப்பா. அண்ட் இதே மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் மக்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கணும். அண்ட் நாங்களும் உங்களோட ஒர்க்ஸ் நிறைய பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். இன்னுமே நீங்க நிறைய ஒர்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அடுத்து நீங்க எப்போ ஆங்கரிங் பண்ணுவீங்க, அது எப்போ பார்க்கலாம்? உங்களை மாதிரி நானும் பார்த்துட்டு இருக்கேன். லெட்ஸ் see. சோ எல்லா பரிமாணங்களையும் நாங்க உங்களை சீக்கிரமா பார்க்கணும். வித் ஆல் லவ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ so much மேம். Thank you so much ma'am.